பார்த்து நான் உஷாராயிட்டேன்ல அப்படின்னா வேலைக்காக. புரியுதா? எனக்கு உளுந்த சுழுக்க பார்த்து நான் அலர்ட் ஆயிட்டேன்ல, இவனுக்கு இப்படி விழுந்துச்சல்ல, அதனால நான் உஷாரு அப்படி. எத்தனை பேர் அவங்களுக்கு அடக்க ஆட்கள் நம்ம உருவாக்கிட்டே இருந்தோம்னா எப்படி அடக்குவோம்? ஒருத்தனை தான் நீ மூடுவ. 100 பேர் பேசுனா, 1000 பேசுனா, லட்சம் பேசுனா, கோடி பேசுனா, எத்தனை பேர் நீ வாய மூடுவ? அப்படி போய்கிட்டே இருக்கணும். அப்போ பொறுத்த வரைக்கும் இது மாற்றி என்ன சொல்கிறது, சடங்க போதிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் இனிமேல் நாங்கள் தொழுகையை பேசுவோம்னா என்ன, அப்பவே பேசியிருந்தாங்கன்னு வைங்க, தக்கியானுஸ் என்ன பண்ணியிருப்பான் அந்த மன்னன், அவனும் தொப்பி போட்டு கஞ்சி குடிச்சிருப்பான், அவனும் நோன்பு கஞ்சி கொடுத்து இஃப்தார் விருந்தில் அவனே கொடுத்து, இது நீங்களே பண்ணுங்க, ஆட்சி நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் என்ன வேணாலும் குகைக்கு ஃபுல் சப்ளை யார் பண்ணியிருப்பா, நீ வெளியவே வராதிங்க, நீங்கள் ஜம்முன்னு இருந்தீங்க, ஃபுல் ஏற்பாடு நாங்கள் உங்கள் செலவு. இப்போ நீங்கள் பண்ணல இனாம் குளத்தூரில் கவர்மெண்ட்டு குளம் வெட்டி கொடுத்துச்சு தண்ணி, அவ்வளோ பெரிய தண்ணி. அவ்வளோ செய்யுங்க, தொழுவுங்க, செய்யுங்க, டோலில் காசு வாங்க மாட்டோம் பாய், வேணாம் பாய். நீங்கள் இங்கே பண்ணுற சேவை எவ்வளோ பெருசு தெரியுமா பாய்? மனசாட்சி இருக்கிறவங்களெல்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, பிரச்சனையே இல்லை. எல்லாம் விதி மேலே பழகி போடுறீங்க, கேள்வி கேட்குறவங்களாம் தூங்க வைக்கிறீங்க. இதை விட சிறப்பு வேறு என்ன பாய் வேணும்? நாங்கள் அதுக்காக ஹாலிவுட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம், கிரிக்கெட்டு விராட் கோலி குடிச்சு எவ்வளோ செலவு, எவ்வளோ ஃபண்டிங், ஐபிஎல் நடத்துகிறோம், இத்தனையும் மக்களை திசை திருப்புறது சாதாரண வேலையா? நீங்கள் அழகாக உட்காந்து பண்ணுறீங்களா பாய், சோத்து போய் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு எங்கள் உபகாரம் இருக்குது பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். அதனால் நாம் என்ன பண்ணோம், இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இது 2ஆம் நம்பர் வேலை. எது தீனை விட்டுட்டு பேசுனா தீன் தான் பேசணும், ரசூலுல்லாஹ் எதை பேசுனாங்களோ அதுதான் பேசணும். பிரச்சனை வரணும், ஒவ்வொருத்தனுக்கும் வரணும், வர்ற வரைக்கும் பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒதுங்கி போனீங்கன்னா நீங்கள் குற்றவாளி. அதை சொல்கிற எல்லாம் மன்னிக்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்களா? சொர்க்கம் உங்களுக்கு வாங்குகிற ஐடியாலாம் இல்லையா? போய் உக்காந்துங்க, தூரவரம் தான். அப்போ அனுமதி ரசூலா கொடுக்குறாங்களா, அந்த அனுமதியும் ஹதீஸ்களில் இருக்குது. அந்த ஹதீஸை தான் இவங்க காமிச்சு என்ன பண்ணுறது, அந்த ஹதீஸ் பாருங்கள், ரசூலா அனுமதி கொடுத்துருக்காங்க, ஸோ போய்க்கலாம். ஏன்னா ஹதீஸ் இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா போகலாம். அப்போ தடையை நாம் காமிச்சோம்ல முன்னாடி. ரசூலா என்ன சொல்கிறாங்க, மக்கள் மத்தியில் சேர்ந்து வாழ்கிறவரை விட தனியாக இருக்கிறவர் சிறந்தவர் கிடையாதுங்கிறாங்க. ஒதுங்கி வாழ்றதுக்கு அனுமதி கேட்கும்போது தரமாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ஹதீஸ் வருது. என்ன சொல்கிறாங்க, ரசூலா சொல்கிறாங்க, மக்களின் மீது ஒரு காலம் வரும், எதிர்காலத்தில் தான் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரப்போகுது, அப்போது ஒரு முஸ்லீமின் செல்வத்திலேயே சிறந்ததாக ஆடுகள் தான் இருக்கும். அப்போ முஸ்லீமுடைய செல்வத்தில் எது சிறந்ததாக இருக்கும்? ஆடுகள் இருக்கும். குழப்பங்கள் விளையும் நேரங்களில் அவற்றிலிருந்து தம் மார்க்கத்தை பாதுகாத்துக்கொள்ள, உயிர் இல்லை, தம் மார்க்கத்தை பாதுகாத்துக்கொள்ள விரண்டோடியபடி அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அவன் மொளை பொழியும் இடங்களில் ஒன்றான மலையுச்சிக்கு சென்று விடுவான் என்று சொன்னதை நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இது புகாரியில் 3600. இப்போ மலையுச்சி ஹதீஸ் இது வருது இல்லை, என்ன மார்க்கத்தை பார்த்து, அதை எப்படி மார்க்கத்தை பார்த்து